தேங்க்யூ பிரதர். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருகெடுவது என்ற அன்பின் வாழ்த்துதலை முதலாவது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த சீயோன் ஊழியங்கள் சார்பாக நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடன்படிக்கைகள், அல்லது இதுக்கு வேற ஒரு தலைப்பு என்ன வைக்கலாம் அப்படின்னா, 3 உடன்படிக்கைகள் அப்படின்னு ஒரு தலைப்பு வைக்கலாம். தேவன் தம்முடைய திட்டத்தினை நமக்கு வெவ்வேறு வழிகள்ல வெளிப்படுத்திட்டு வர்றார். அதாவது ஊமைகள், தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், இப்படி பல வழிகள்ல அதை குறிச்சு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. நம்மளும் அநேக சத்தியங்களை நம்ம தொடர்ந்து தியானிச்சு கொண்டுட்டே வரோம். அதே போலவே உடன்படிக்கைகள் மூலமாகவும் அவருடைய திட்டத்தினை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா, இந்த ஒரு நாளில இந்த ஒரு உடன்படிக்கை என்ற தலைப்புல அவருடைய தெய்வீக திட்டத்தை புரிந்து கொள்வதற்கு அவர் ஒரு சில காரியங்களை நமக்கு முன்வைத்தார். பொதுவாக ஒரு உடன்படிக்கை அல்லது அக்ரிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது 2 நபர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். காவனன்ட் என்று சொல்வார்கள். இதுலயும் பார்க்கும்போது உடன்படிக்கைன உடன்படிதல், அதாவது ஒரு சில வரையறைகளின் அடிப்படையில ஒருவர் மற்றவருடன் இணைந்து செயல்படுவதுதான் இந்த உடன்படிக்கைன்னு சொல்றோம். உலக பிரகாரமாக மனிதர்கள் தங்களுக்குள்ள பலவிதமான ஒரு உடன்படிக்கையில் ஒப்பந்தங்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இப்போ வேதாகமத்துல நாம பார்க்கக்கூடிய உடன்படிக்கை நம்முடைய பிதாவாகிய தேவன் மனிதனோடு மேற்கொண்டவைகள். இதன் அடிப்படையில எத்தகைய ஒரு மாபெரும் திட்டத்தினை தேவன் நமக்கு புரிய வைக்கிறார், அந்த உடன்படிக்கைக்குள்ள இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஆங்கிலத்துல காவனன்ஸ் சொல்றாங்க இல்லையா, இதுல 2 விதமான டைப் இருக்கு. ஒண்ணு கண்டிஷனல் காவனன்ட், ஒன்னொன்று அன்கண்டிஷனல் காவனன்ட். கண்டிஷனல் காவனன்ட் அப்படின்னா நிபந்தனையுடன் கூடிய உடன்படிக்கை. அன்கண்டிஷனல் காவனன்ட் அப்படின்னா நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கை. நிபந்தனையுடன் கூடிய உடன்படிக்கைனா என்ன, நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க, இப்படி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு ஒரு கண்டிஷன், ஒரு வரையறைக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு பேரு நிபந்தனையுடன் கூடிய உடன்படிக்கை. அதே சமயத்துல நான் இதை உங்களுக்கு செய்யறேன், பிரதி உபகாரமாக நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேரு நிபந்தனையற்ற உடன்படிக்கை. வேதத்துல இந்த 2மே இருக்கு, அதை நாம புரிஞ்சுக்கலாம். இப்ப முதன்முறையாக வேதாகமத்துல பார்க்கும்போது தேவன் யார்கிட்ட உடன்படிக்கை போட்டார் அப்படின்னா, தேவன் நம்முடைய ஆதி பெற்றோராக இருக்கக்கூடிய ஆதாமின் இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அவர் உடன்படிக்கை போட்டிருக்கிறார். தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்த அந்த ஒரு பரிபூர்ண நிலைமையில சிருஷ்டித்த ஆதாமிட்ட தேவன் என்ன பண்ணார்னா ஒரு உடன்படிக்கை போட்டார். ஏன் அப்படின்னா, அவர் எப்போதுமே பரிபூர்ண மனுஷனாகவே இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்பினதுனால அவர் என்ன பண்ணினார்னா ஒரு சோதனை வைத்து அந்த சோதனையின் அடிப்படையில ஒரு உடன்படிக்கை பண்ணார். என்ன நமக்கு நல்லா தெரியும், அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனியை என்ன பண்ண வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று அவர்
ஆதாம் என்று சொல்வது புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த கட்டளை, அந்த ஒரு காரியத்தை ஏற்று நடப்பேன் அப்படின்னு ஆதாம் ஒப்புக்கொண்டதாக ஆதியாகமத்துல பார்க்கல. ஆனா நம்ம எங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, முதல் பாடத்துல இதுதான் பார்த்தோம். வாசிக்கலாம். ஓசியா புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். என்ன சொல்லியிருக்குன்னா, அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். அப்படின்னா அன்புக்குரிய சொல்லு, உடன்படிக்கையை மீறியதின் முடிவு மரணம். அதன் மூலமாக பரிபூர்ண நிலைமையிலிருந்து அப்பரிபூர்ணமான நிலைமைக்கு யார் வந்துட்டா அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பரிபூர்ண மனிதனுடைய நிலைமை என்னன்னா, சாவாமைக்குள்ளதான் இருப்பார் அவர். ஆனா என்றைக்கு தேவன் கூட செய்த ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு உடன்படிக்கையை மீறினாரோ அன்றைக்கே அபரிபூர்ணமான நிலைமைக்கு வந்துட்டார். அப்ப பாருங்க, தேவன் ஆதாம்கிட்ட ஃபர்ஸ்ட் வேதத்துல பாக்குறோம், முதல் உடன்படிக்கை ஆதாம்கிட்ட செஞ்சது. காரணம் என்னன்னா, தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் சிருஷ்டித்த அவருடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னா, எப்பொழுதுமே ஒரு பரிபூர்ண நிலைமையில இருக்கணும், ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஆனா அந்த உடன்படிக்கைய யார் மீறிட்டா அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? அடுத்து 2வது எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ முதலாம் உலகம் அப்படியே ஜனங்கள் பெருகுறாங்க. அப்ப அந்த ஜனங்கள் மத்தியில யார் ஒரு நீதிமானாக நடந்துட்டது, யார் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமா இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், அது வேற யாரும் இல்ல, நோவா அப்படின்னு பாக்குறோம். அப்போ அபூர்வமான மனிதனிடத்துல கூட பரிபூர்ணமான மனிதனிடத்துல தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அடுத்து அப்பரிபூர்ணமான மனிதனிடத்துல கூட தன்னுடைய உடன்படிக்கையை அவர் என்ன பண்றாருன்னா அவர் மேற்கொண்டார். இந்த உடன்படிக்கை யாருக்குமானதுன்னா தேவனுக்கும் நோவாவுக்குமானது. சோ இந்த தேவ தூதர்கள் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணம் முடிச்சதுனால அவர்கள் மூலமாக ராட்சத சந்ததி முதலாம் உலகத்துல வந்ததுனால தேவன் அந்த முதலாம் உலகத்தை ஜலப்பிரளயத்தினால் அழிப்பதற்கு அவர் ஒரு முடிவு மேற்கொண்டார். அப்படி முடிவு மேற்கொள்ளும் போது நீதிமானாகிய நோவாவையும் அவருடைய குடும்பத்தாராகிய 8 பேரை மாத்திரம் அவர் காப்பாற்றினார். மற்ற உயிரினங்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டாங்க. அதற்கு பின்பாடு தேவன் நோவாவுடனும் மற்ற உயிரினங்கள் அனைத்துடனும் கூட ஒரு உடன்படிக்கை பண்றார். அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா, இனி ஒருபோதும் இந்த உலகத்தை தண்ணீர்னால அழிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றார். அந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம் ஏற்படுத்துறார். அந்த ஒரு அடையாளம் தான் நமக்கு நல்லா தெரியும், என்னது, வானவில் அப்படின்னு பாக்குறோம். அந்த உடன்படிக்கையை தேவன் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அவர் கடைபிடிச்சிட்டு வர்றார். நல்லா வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11 முதல் 14 முடிய. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். இனி மாம்சமானவைகளை எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அன்புக்குரிய சகோதரர்களே, பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லி ஏற்படுத்துறார். சோ வானத்துல வானவில் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, அது என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை வட்டத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது அல்ல, ஆக்சுவலா அது ஒரு முழு வட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அதனாலதான் இன்னைக்கு பாக்குறோம்,
திருமண உடன்படிக்கை, திருமணம்ன்றது ஒரு உடன்படிக்கை தான். கணவனும் மனைவியும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக ஒருவருக்கு ஒருவர் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அதற்கு அடையாளமாகத்தான் மோதிரமோ அல்லது தமிழர்கள் நாட்கள்ல இருக்கக்கூடிய தாலியோ அவர்கள் அணிவிக்கிறார்கள். அது அத்தனையும் வட்ட வடிவத்திலாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது வேதத்திலிருந்து வந்ததுதான். சோ இதுலயும் 7 விதமான நிறங்கள். அது சூரியன் எதிராக தோன்றும், மழை நின்ற பின்னாடிதான் தோன்றும். சோ இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அடையாளங்களை கொடுக்குது. தேவனுக்கு சித்தமா இருந்தால் இந்த அடிப்படை வேதாகம பாடங்களுக்கு பிற்பாடு வானவில் உடன்படிக்கை அப்படின்னு ஒரு தனி சப்ஜெக்டே கூட நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம தியானிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது தேவன் யாரு கூட ஒரு உடன்படிக்கை பண்றார் அப்படின்னு பாக்குறோம். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் கூட பண்றார். எப்படி சொல்றார் அப்படின்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்ப என்ன சொல்றார் நமக்கு நல்லா தெரியும். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, நீ இப்போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்றார். இந்த உடன்படிக்கை எந்த அடிப்படையில வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தல, நிபந்தனையுடன் கூடிய உடன்படிக்கை, நிபந்தனையற்ற உடன்படிக்கை. இது வந்து நிபந்தனையற்ற உடன்படிக்கை. இது செஞ்சேனா, ஏன்னா நீ காண்பிக்கும் தேசத்துக்கு போனா இவர் போயிடுவார், அது தேவனுக்கு நல்லா தெரியும். நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னா ஒரு நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கையை இப்ப வந்து செய்யறார். அது மட்டும் இல்லாம ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்க்க தரிசன வாக்குத்தத்த உடன்படிக்கை ஆபிரகாம்கிட்ட தேவன் போடுறார். அது என்ன உடன்படிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்றைக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை தேவனுக்காக அவர் பலியிட முற்பட்டாரோ அந்த உடன்படிக்கை தான் ஒரு தேவன் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டம். அந்த உடன்படிக்கைக்குள்ளதான் 3 உடன்படிக்கைகள் வருது. நம்ம பாடத்துல பார்க்க போற ஒரு முக்கியமான பாட்டு தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கைக்குள்ளதான் வருது. அது என்ன உடன்படிக்கை அப்படின்றத நம்ம ஏற்கனவே 2ஆம் உலகம் சப்ஜெக்ட்ல நம்ம தியானிச்சிருக்கிறோம். மறுபடியும் வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 17 மற்றும் 18. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகோதரர்களே, இதுல ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்கள் வருது. இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களுக்குள்ளும் ஒரு 3 விதமான உடன்படிக்கைகள் மறைந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்கள் போல, அதுக்கப்புறம் கடற்கரை மணலை போல, மூன்றாவதாக உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்கள், அதே சமயத்துல 3 விதமான உடன்படிக்கைகள் அடங்கின ஒரு மாபெரும் ஒரு உடன்படிக்கை தேவன் ஆபிரகாம் கூட பண்றது. அப்போ இந்த பூமியில அன்னைக்கு இந்த ஆபிரகாமுடைய நாட்கள்ல எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் தேவன் ஆபிரகாம்கிட்ட செய்து கொண்ட இந்த உடன்படிக்கையின் விளைவாக ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமாக கீழ்ப்படிதலுள்ள ஒரு சந்ததியாக தன்னை
காண்பித்தத்தின் விளைவாக இப்போ தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பண்ணிட்டு மித்த யாரையும் கான்சன்ட்ரேட் பண்ணல. தேவன் இந்த பூமியில யாரை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்றாருன்னா, ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய சந்ததியாரை மாத்திரம் தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்றாரு. இந்த பூமியில யாருக்கு மட்டும் தேவன் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஏன்னா அவர் வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரா இருக்கிறார். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பொழிவிக்கிறவரா இருக்கிறார். அதே சமயத்துல தேவன் உடன்படிக்கை பண்ணின விளைவாக, உடன்படிக்கை பண்ணதன் நிமித்தம் கான்சன்ட்ரேஷன் யார் மேல, எந்த சந்ததி மேல வருது அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததி யார் மேல வருது. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு நல்லா தெரியும், ஆபிரகாமுடைய சந்ததி யார்தான் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள். ஈசாக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய 12 புத்திரர்கள், அவர்கள் புத்திரங்களாக இருந்து இப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க மேலதான் தேவனுடைய அந்த ஒரு பராமரிப்பு, அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பார்க்கும் பொழுது இதே தான் புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் சொல்றாங்க இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் அந்த தீர்க்கதரிசிக்கு புத்திரரா இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி தம்முடைய முன்னோருக்கு பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரரா இருக்கிறீர்கள். பாருங்க, இந்த உடன்படிக்கை எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தேவனுடைய திட்டத்துல அப்படின்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் கூட பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பேசுறாருன்னா, இந்த இதே யூத ஜனங்களை பார்த்து பேசுறார். அப்போஸ்தலர் 13ஆவது அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சகோதரரே, ஆபிரகாமின் சன்னதியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்ப பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே அப்படின்றார். ஏன்னா அந்த சந்ததிக்கு தான் தேவன் என்ன பண்ணியிருந்தாருன்னா அந்த ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார். அப்ப புறஜாதி ஜனங்களுடைய கண்டிஷன் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? புறஜாதிகள் அத ரொம்ப அருமையா நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல எப்படி சொல்றாருன்னா, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் எழுதுறார். அதை வாசித்தலாம். எபேசியர் 2ஆவது அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். புறஜாதிகளுடைய கண்டிஷன் எப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுக்கு கிறிஸ்துக்குள்ள பங்கு இல்லை. இன்னும் பார்க்கும் பொழுது இஸ்ரேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள் வாக்குத்தத்த அந்த உடன்படிக்கைகளுக்கு அந்நியராக இருந்தார்கள். நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாக இருந்தார்கள் சொல்றதை விட புறஜாதிகளா யார்தான் இருந்தோம் அப்படின்னா நாம இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாம கிறிஸ்துவை சேர்ந்தவர்களா மாறிட்டோம். இன்னைக்கு நாம ஆபிரகாமின் சந்ததியாக மாறிட்டோம். எப்படி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ தேவனிடத்திலும் அவருடைய திட்டத்திலும் அவருடைய குமாரனிடத்திலும் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஆபிரகாமின் சந்ததியாரேன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா முதல்ல நம்ம கண்டிஷன், இந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் ஆபிரகாம் செய்த அந்த உடன்படிக்கைக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது,
முதல்ல அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவரு அந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் அந்த உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளியாக இருப்பதற்கு அவர் தெரிந்து கொண்டார். பிற்பாடு யாரெல்லாம் ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ளவர்களாக மாறுகிறார்களோ, தேவனிடத்திலும் ஒரு திட்டத்திலும் குமாரிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாக மாறுகிறார்களோ, ரட்சிப்பின் விசுவாசம் மற்றும் அனைத்து ஈடுபடியின் விசுவாசம் அத்தனை விசுவாசங்களையும் கடந்து வருகிறார்களோ, அவர்களுக்கும் இதே உடன்படிக்கையின் பேர்ல அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவன் கிருபை பாராட்டிருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் சொல்றதுக்கு ஆபிரகாமோட செய்த அந்த உடன்படிக்கை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிள்ளைகள் மற்றும் அவருடைய மனைவிகளை வச்சு தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு ஒப்புமை கொடுக்கிறார். அந்த ஒப்புமை எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல இடம்பெற்றிருக்கு. அதாவது மறுபடியும் சொல்றேன், தேவன் ஆபிரகாம்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்யறாரு இல்லையா? இந்த உடன்படிக்கை செய்ததுடைய சாராம்சம் ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கையிலே இருக்குது அப்படின்றத நமக்கு யார் புரிய வைக்கிறா அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் புரிய வைக்கிறார். எங்க அப்படின்னு பார்க்கும்போது கலாத்தியர் புஸ்தகத்துல புரிய வைக்கிறார். இந்த மாதிரியான ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்குள்ள என்னென்ன உடன்படிக்கைகள் இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? தேவன் ஆபிரகாம் செய்த அந்த வாக்குத்தத்த அந்த உடன்படிக்கைக்குள்ள ஒரு 3 விதமான உடன்படிக்கைகள் ஒளிஞ்சிருக்கு. அந்த 3 விதமான உடன்படிக்கைகள் ஆபிரகாமுடைய 3 மனைவியின் இடத்துல இருக்கக்கூடிய காரியங்களை நமக்கு ஒரு நிழலாக காண்பிக்கிறதுன்னு எழுதுறார். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பத்தி பேசுறார், 2 குமாரர்களை பற்றி பேசுறார், 2 மனைவிகள் மற்றும் 2 குமாரர்களை பற்றி பேசுறார் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல். எங்க பார்க்கலாம்னா கலாத்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22 மற்றும் 23 வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். இப்படிதான் ஆரம்பிக்கிறார் பவுல். எப்படி அப்படின்னா 2 குமாரர்கள் யாரு? ஒருத்தர் இஸ்மவேல், இன்னொருத்தர் ஈசாக். இஸ்மவேல் யார்கிட்ட பிறந்தார்னா அடுத்து அதுல இருந்தார். ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் யார் அப்படின்னா இஸ்மவேல் ஆகாரத்துல பிறக்கிறார். ஒரு சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் யார் அப்படின்னா ஆபிரகாமுடைய மனைவி அடிமை பெண்ணிட்ட பிறந்தவர் இஸ்மவேல். மனைவியின் இடத்துல பிறந்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்கு அப்படின்றது பார்க்கிறோம். சோ அதே இதுல எப்படி சொல்றாருன்னா அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவனோ வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான் அப்படின்னு எழுதுறாரு. சோ இது நம்ம ஏற்கனவே தெரியும். இன்னும் கூட இது எப்படி ஞான அர்த்தம் இருக்கு. இந்த ஒரு 2 ஸ்திரீகள் இருக்கிறாங்க, அந்த 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. இந்த 2 ஸ்திரீகளை பத்தி சில ஞான அர்த்தங்கள் இருக்குன்னு அப்படியே தொடர்ந்து அவர் எழுதுறார். வாசிக்கலாம். 24வது வசனம், 25வது வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்கு உள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டு இருக்கிறாளே. அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் அப்படின்னு எழுதுறார். அது என்ன ஞான அர்த்தம்? இதுக்குள்ள ஞான அர்த்தம் இருக்குன்றார். அதாவது ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் அடிமையானத்தில் பிறந்தா, ஒருத்தர் சுயாதீனத்தில் பிறந்தா. அடிமையானத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தா, சுயாதீனத்தின் வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தான்னு சொல்லிட்டு இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம் அப்படின்னு எழுதுறாரு. நமக்கு என்ன 2 ஏற்பாடுன்னே ஒண்ணு நம்ம எப்படி நமக்கு புரிஞ்சுவோம்?
ஒரு ஏற்பாடு பழைய ஏற்பாடு, ஒண்ணு புதிய ஏற்பாடு அப்படின்னு புரிஞ்சுப்போம். அதுதான் இல்ல. அப்படியே கண்டினியூ பண்றாரு. ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு அப்படின்னு எழுதுறாரு. ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. இப்ப சீனாய் மலையில என்ன ஏற்பாடு உண்டாயிற்று அப்படின்னா, இந்த சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களும் எகிப்தை விட்டு கடந்து சென்றிருக்கும் போது அவர்கள் சீனாய் மலையில அவர்கள் பெற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணத்தின்படியாக இந்த ஜனங்கள் அவருடைய காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று தேவன் அவருக்கு கொடுத்த கட்டளை, அந்த ஏற்பாடுதான் சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்போது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்றார். அதாவது என்னன்னா, சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு நியாயப்பிரமாண உடன்படிக்கை. இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்குள்ளதான் மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது. இந்த உடன்படிக்கைக்குள்ளதான் இந்த ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக தான் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத இப்ப என்ன பண்றாருன்னா அவர் எழுதுறார். அதே சமயத்துல மேலான எருசலேமோ ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம். அதிலேயே 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளை நம் எல்லாருக்கும் தாயானவள். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்துக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். கலாத்தில இருக்கக்கூடிய சபை புறஜாதி ஜனங்கள். இந்த புறஜாதி ஜனங்களுக்கு என்ன எழுதுறாருன்னா, நாம யார் அப்படின்னா மாம்ச இஸ்ரேல் ஜனம் போல பிரமாணத்திற்கு கீழானவர்கள் இல்ல. நாம மேலான எருசலேம், நாம சுயாதீனம் இருக்கு. அதாவது அங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சாரால் உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கையாமா? சுயாதீன உடன்படிக்கை. ஆகார் உடன்படிக்கை நியாயப்பிரமாண உடன்படிக்கை. நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்குள்ள மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, அதற்கு அவர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா நாமோ ஈசாக்கை போல வாக்கு தத்துவத்திற்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன்னா நாம எந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம்னா சுயாதீன பிரமாணத்திற்குள்ளாக இருக்கிறோம். சுயாதீன பிரமாணத்துக்குள்ளாக நாம இருக்கிறோம். நாம எதுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு எழுதுறாருன்னா, நியாய பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. அது நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டிருக்கூடிய எருசலேம் மாம்ச இஸ்ரேல்களை அடையாளப்படுத்துது. மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளதை அடையாளப்படுத்துது. அதனாலதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆண்டவர் தம்முடைய சீசர்களை நோக்கி என்ன சொன்னார்? யார் ஒருத்தர் தனக்கு சீசரா வரணும் அப்படின்னா, சீசரா இருக்க விரும்பினா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை அப்படின்னா, ஒருத்தர் விரும்பினா அப்படின்றது அவருடைய சுயாதீனம். அவர் விரும்பலாம், விரும்பாமலையும் போலாம். ஆனா நியாயப்பிரமாணத்தை கீழே ஒருத்தர் பிறந்தாருன்னா அவர் அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சே ஆகணும். ஆனா கிறிஸ்துவை பின்பற்றிட்டு வரணும்னா ஒருத்தர் விரும்பலாம், விரும்பாம போலாம். ஆனா அந்த சுயாதீனத்தை பயன்படுத்தி கொண்டு நாம கிறிஸ்துவுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் மேலான எருசலேம் ஆகிய சுயாதீன பிரமாணத்திற்கு அந்த உடன்படிக்கைக்குள்ளாக வரக்கூடியவர்கள். அதனாலதான் நாம எதற்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா, ஈசாக்கை போல வாக்கு தத்துவத்திற்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு எழுதுறார். அதுல தொடர்ந்து வாசிக்கலாம். மறுபடியும் வாசிக்கலாம் 26வது வசனத்திலிருந்து. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளை நாம் எல்லாருக்கும் தாயானவள். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்துக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை.
ஆகையால் அடிமையானவனையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். அன்புக்குரிய சொல்லே, அடிமையானவளுடைய மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய கூட குமாரனாக சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. அதனால இதே பாருங்க, ஆபிரகாம் வாழ்க்கையில நடந்தது இதே தான். கொஞ்ச நாள்ல இந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்த இந்த இஸ்மவேல் ஈசா கூட ஒரே பிரச்சனை. அதனால இந்த ஆபிரகாம் பெற்ற குமாரனாகிய இந்த அடிமை பெண்ணுடைய மகன் பரியாசம் பண்றதை சாரால் கண்டு ஆபிரகாம பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசா கூட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆகாரையும் அவருடைய குமாரனையும் என்ன பண்ணிடுவார்னா அனுப்பிச்சு விட்டுருவார். சரிங்களா? இப்போ அப்படி அனுப்பிச்சு விடும் போது அந்த துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அந்த பிள்ளையை அவன் செடியில் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு எதிர ஒரு 50 பாயக்கூடிய தூரம் வரைக்கும் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுவாங்க. அந்த ஆகார் தேவன் அந்த பிள்ளையினுடைய சத்தத்தை என்ன பண்ணுவார்னா கேட்பார். அதாவது இது என்ன, இந்த ஒரு சம்பவம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆகாருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் எதை சொல்ல வருதுன்னா, நியாயப்பிரமாண உடன்படிக்கை கீழே பிறந்த மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாட்களுக்கு பின்பாக இந்த உலகம் எங்கும் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 2000 வருஷ காலமாக இவர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்டதுடைய கண்டிஷன் தான் எது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளக்கூடிய ஒரு காரியம் பார்க்கணும். ஆனா தேவன் அந்த பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார் அப்படின்னு பாக்குறோமே, அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் இஸ்ரேல் ஜனங்களை கைவிட்டுட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கைவிடல. அவர் எப்படியும் அவர்களை ரட்சிப்பார் அப்படின்றதையும் தேவனுடைய திட்டத்துல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனாலதான் ஏசாயா 50வது அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொல்றார், வாசிக்கலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே? இப்ப நம்ம பார்த்த தாய், இப்ப மாம்ச இஸ்ரேலர்கள் பார்த்து சொல்றார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆகார் இந்த மாம்ச இஸ்ரேல் ஜனங்களுடைய தாயாகிய நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக இவங்க இருந்தாங்க. இப்போ நீங்க என்னட்ட வரணும்னா நியாயப்பிரமாணத்துல நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ட காரியத்தை முன் வச்சுதான் வரணும். உங்க தாயை அனுப்பிச்ச போது அவங்களுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாம்ச இஸ்ரேலர்கள் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவதற்கான அத்தனை விஷயங்களும் எதுலதான் இருக்குன்னா நியாயப்பிரமாணத்துலதான் இருக்கு. அதை நீங்க நினைவு கூறணும் அப்படின்றத இப்ப என்ன பண்றாருன்னா தேவன் விரும்புறாரு. அப்படின்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னா, இதே ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறாரு. கலாத்தியர் 3வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களை நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. நியாயப்பிரமாணம் ஏன் தேவன் மாம்ச இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார்? ஏன் அப்படின்னா, நம்ம அதுல எத்தனை கட்டளைகள் இருக்கு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது என்ன நினைப்போம்னா, அந்த 10 கட்டளைகள் அப்படின்னு நினைப்போம். அது போக கிட்டத்தட்ட 603 கட்டளை, மொத்தம் 613 கட்டளைகள் நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. இந்த 613 கட்டளைகளையும் ஒருத்தரால கடைபிடிக்க முடியுமா அப்படின்னா யாராலையும் கடைபிடிக்கவே முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும், அப்படின்னா வானத்து நட்சத்திரமாக இந்த பூமியில அநேக சந்ததிகள், வாக்குத்தத்தத்தை பெறக்கூடிய சந்ததிகள் வருமளவும் அது என்ன ஆகணும் அப்படின்னா, அது அக்கிரமத்தினால் கூட்டப்படணும். இன்னும் சொல்ல போனா
ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மீறுதல் பெருகும்படிக்கு தான் நியாயப்பிரமாணம் வந்தது. சட்டதிட்டங்கள் தெரியாத வரைக்கும் இது தப்பு, இது சரின்னு தெரியாது. ஆனா ஒரு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை மீறும் பொழுது அதுக்கு தண்டனை அல்லது தவறு என்ற ஒரு காரியம் புரிய வரும். சோ மீறுதல் பெருகும்படிக்கு தான் நியாயப்பிரமாணம் வந்து இந்த ஜனங்களால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியல. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா, இதே ஜனங்களுக்குள்ள பிறந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அடிமை பெண்ணையும் அவருடைய பிள்ளையும் புறம்பே தள்ளு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக இருக்கக்கூடிய இந்த மாம்ச இஸ்ரவேலுக்கு வந்த ஒரு இந்த உலகத்துல இவங்க வந்து சிதறடிக்கப்பட்ட ஒரு காரியம். அப்படின்னா தேவன் அப்படியே இந்த ஜனங்களை தள்ளிட்டாரா அப்படின்னா, அதுக்கும் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுலே தீர்க்க தரிசனமாக என்ன ஒரு பதில் சொல்றாருன்னா, ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 26ஆம் வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 1 மற்றும் 26ஆம் வசனங்கள். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிட்டாரான்னு கேட்கிறேன். இல்ல, இஸ்ரேல் எல்லாரும் என்ன ஆவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. அவர் தாயை தள்ளி விட்ட போது, தாயை அனுப்பிவிட்ட போது அவர் கொடுத்த தள்ளுதற் சீட்டு எங்கே அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதோ நாட்கள் வரும்போது தேவன் என்ன பண்ண போறாருன்னா, அவருடைய ராஜ்யத்துல இந்த ஜனங்களை ஒன்றாக கூட்டி சேர்க்க போறார். அவர்களோட கூட ஒரு புது உடன்படிக்கை பண்ண போறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏற்கனவே நியாயப்பிரமாண உடன்படிக்கை கொடுத்திருந்தார் இல்லையா? இந்த ஜனங்களை கூட்டி சேர்த்து ஒரு புது உடன்படிக்கை பண்ண போறார். வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 31வது அதிகாரம் 31 மற்றும் 32. எரேமியா 31ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32ஆம் வசனங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நாட்கள் வரும், அப்ப இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன்ற. எகிப்துல அவங்கள அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ண உடன்படிக்கையின்படி அல்ல. ஏன்னா அந்த உடன்படிக்கையை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மீறிட்டாங்க. நான் ஒரு புது உடன்படிக்கை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். இன்னும் கூட பார்க்கும்போது தொடர்ந்து அதுலயே 33வது வசனம் 4வது வசனம் வாசிக்கலாம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். என்ன சொல்றாருன்னா, நான் இஸ்ரேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, ஆக்சுவலா என்ன நியாயப்பிரமாணம் தான் ஏற்கனவே கொடுத்திருந்தார். அதை அந்த ஜனங்கள் என்ன பண்ண சொன்னார்? நீங்க உட்கார்ந்து இருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் இந்த காரியங்களை நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க, உங்களுடைய வீட்டுல அதை வந்து எழுதி வைங்க, இப்படி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார். எதுக்காக அப்படின்னா அது அவங்க உள்ளத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சார். ஆனா அவங்க என்ன பண்ணலன்னா அதை அப்படி செய்யல. இப்ப என்ன பண்ண போறாருன்னு சொல்றாருன்னா, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவருக்கு உள்ளத்திலே வைத்து அதை அவருக்கு இருதயத்துல எழுதின்றார். தேவனே என்ன பண்ணுவாருன்னா எழுத போறார். தேவனே எழுத போறார். ஒரு புது உடன்படிக்கையை இந்த ஜனங்கள் மத்தியில ஏற்படுத்த போறார். இதே தான் எபிரேயர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்கிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் குடும்பத்தோடும்
யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அப்படின்னா என்ன கேள்வி கேட்கலாம், பிரதர் ஏற்கனவே இவங்களுக்கு நியாயப்பிரமாண உடன்படிக்கை கொடுத்திருந்தார். அதாவது அங்க என்ன பார்த்தோம், ஆகார் சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, இந்த ஆகார் உடன்படிக்கை நியாயப்பிரமாண உடன்படிக்கை. சாரால் உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை, சுயாதீன பிரமாண உடன்படிக்கை. அதுக்குள்ள நாம வந்திருக்கிறோம். இப்போ ஏற்கனவே இந்த ஜனங்களுக்கு, மாம்ச இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாண உடன்படிக்கை கொடுத்திருந்தாரு. இப்ப ஏன் மறுபடியும் இந்த ஜனங்களுக்கு அதை கொடுக்கிறாரு? ஆனா அது என்னன்னு சொல்றாருன்னா, அது ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் அப்படின்றாரு. அப்ப என்ன பண்ணுவாருனாமா, எசேக்கியேல் 20வது அதிகாரம் 37வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை கட்டுக்குட்படுத்தின்றார். அதாவது ஒரு புது உடன்படிக்கை இந்த நியாயப்பிரமாணத்தை தான் கொடுத்து அவர்களை உள்ளத்திலே வைத்து அடுத்து என்ன பண்ண போறாருன்னா, அதை அவருக்கு இருதயத்துல எழுத போறாரு. எழுதி அவர்களுக்கு தேவனாக இருப்பாரு. ஏற்கனவே அவங்க ஒழுங்கா அதன்படிதான் நடக்கலையே, இப்ப எப்படி நடக்க வைப்பாராமா, அவர்களை அந்த கோலின் கீழ், கோலின்னா என்ன அர்த்தம், ஒரு கோல், செங்கோல் அப்படிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்திற்குள்ளாக அவர்களை செல்லும்படி செய்து அந்த உடன்படிக்கையை அவர்கள் ஃபாலோ பண்றதுக்கு அவர் பண்ணிடுவார். அதுதான் அந்த அவர் செய்ய போறது ஒரு புது உடன்படிக்கை. அப்படின்னா நம்ம என்ன நினைக்க கூடாது அப்படின்னா, அவ்வளவு பெரிய ஒரு அராஜகம் பண்ண போறாரா அப்படின்னா, அன்புக்குரிய சொல்ல அராஜகம் அல்ல, இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் யார்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டார் தேவன் முதலே, ஆபிரகாம்கிட்ட பண்ணிட்டார். அப்படின்னா இந்த இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே யாருக்கு பிரியம்னா கர்த்தருக்கு பிரியம். இந்த ஜனங்களை இப்ப என்ன பண்ணி ஆகணும், ஆசீர்வதிச்சே ஆகணும். அப்படின்னா இந்த ஜனங்கள் எதற்குள்ள இருந்தாகணும் அப்படின்னா, அவர் செய்யக்கூடிய அந்த உடன்படிக்கைக்குள்ளாக இருந்தாகணும். அவர்களே இல்லாமல் போனாலும் அந்த உடன்படிக்கைக்குள்ள அவர்களை இருக்க பண்ணுவார், அவரே அவருடைய இருதயத்தில் எழுதுவார் அப்படின்றத அங்க பார்க்கிறோம். சோ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம தேவன் ஆபிரகாமுக்கு பழைய ஏற்பாட்டுல கொடுத்த வாக்கு தத்துவத்துல 3 உடன்படிக்கைகள், அந்த உடன்படிக்கைக்குள்ள 3 உடன்படிக்கை இருக்குன்னு பார்த்தோம். ஒண்ணு மாம்ச இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை இருந்துச்சு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாட்களுக்கு பிற்பாடு புறஜாதிகளுக்கு கடந்து வந்ததாக இருக்கக்கூடிய சுயாதீன பிரமாண உடன்படிக்கை அதுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கு இந்த 2 உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆகார் மற்றும் சாராலை அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல 3வதாக ஒரு உடன்படிக்கை, அது ஆபிரகாமுடைய மற்றொரு மனைவி ஆகிய கேத்துரால் அப்படின்ற ஒரு அம்மா இருக்காங்க. ஆபிரகாமுக்கு 3வதாக, சாரால் மரித்த பின்பாக ஆபிரகாம் கேத்துரால் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்றார். அந்த அம்மா ஆபிரகாமுக்கு 6 பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிறாங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்துல இருக்கு. இப்போ நம்ம பார்த்த அந்த ஒரு வாக்குத்தத்த தீர்க்க தரிசன உடன்படிக்கையில, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் இல்லையா, பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும். அப்படின்னா அன்புக்குரிய சொல்ல, பூமியில இருக்கக்கூடிய உலக ஜனங்கள் அத்தனை சகல ஜாதிகள்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் அவருடைய ராஜ்யத்துல மீண்டும் உயிர்த்தல செய்து அவர்களோட கூட ஒரு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்த போறார். அந்த நித்திய உடன்படிக்கை எந்த உடன்படிக்கைனா கேத்துரால் கீழே வரக்கூடிய அந்த ஒரு உடன்படிக்கை. அதனாலதான் எசேக்கியேல் புஸ்தகத்துல இதை பார்க்கிறோம். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 53, 60, 63 வசனம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 53, 60 மற்றும் 63ஆம் வசனங்கள். நான் சோதோமும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற அவர்களுடைய சிறையிருப்பையும், சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற சிறையிருப்பையும் திருப்பும் போது அவர்கள் நடுவிலே நீ சிறையிருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன்.
ஆகிலும் உன் இளவயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, சோதோம் குமாராவை சொல்றார். நான் சோதோமும் அவள் குமாரத்தையும் சிறையிருக்கிற அவள் சிறையிருப்பையும் சமாரியாவும் அவள் குமாரத்திலும் சிறையிருக்கிற சிறையிருப்பையும் திருப்பும் போது, அப்படின்னா இந்த பட்டணங்கள் எல்லாமே ரொம்ப பயங்கரமான பாவம் நிறைந்த பட்டணங்களாக இருந்தது. சோ இந்த பட்டணங்களுடைய சிறையிருப்பை திருப்புறனா ராஜ்யத்துல அனைத்து உலக ஜனங்களையும் அவர் மீண்டும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணி நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். அப்ப அவர் எல்லாத்தையும் மன்னிக்கும் போது இவ்வளவு பெரிய பாவம் செஞ்ச நம்மளையும் மீண்டும் தேவன் உயிர்த்தெழுப்பி இப்படி ஒரு வாய்ப்பு தராரு அப்படின்னு சொல்லிட்டு வெக்கி உன் நாணத்தினால் இனி வாயை திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்போ ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்களோடும் தேவன் செய்ய போற உடன்படிக்கை எதுனா நித்திய உடன்படிக்கை. சோ நம்ம பாடத்துடைய தலைப்பு என்ன? 3 உடன்படிக்கைகள். ஒரு உடன்படிக்கை நியாயப்பிரமாண உடன்படிக்கை. அதுல மாம்ச இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்க. இவங்களோட ராஜ்யத்துல ஒரு புது உடன்படிக்கை எழுத போறார். இதே நியாயப்பிரமாணத்தை அவங்களுடைய இருதயத்துல எழுத போறார். 2வது உடன்படிக்கை சுயாதீன பிரமாண உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்குள்ளதான் நாம வந்திருக்கிறோம். 3வதாக நமக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம். 3வதாக கேத்துரால் மூலமாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அடைய போகக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைனா நித்திய உடன்படிக்கை. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 3 உடன்படிக்கையில தேவன் எந்த உடன்படிக்கைய ரொம்ப பெருசா நினைக்கிறார்? எந்த உடன்படிக்கைய ரொம்ப ஸ்பெஷலா, ரொம்ப பெட்டரா அவர் நினைக்கிறார்? எது ஒரு விசேஷித்த உடன்படிக்கையாக தேவன் பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு வசனம் ஒரு க்ளூ கொடுக்குது. என்ன க்ளூனா, எபிரேயர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார். அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார் அப்படின்னு யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசிட்டு இருக்கு. ஒரு விசேஷித்த உடன்படிக்கைன்னு ஒண்ணு இருக்காமா? அதாவது இந்த 3ல தான், இந்த 3 உடன்படிக்கையில ஏதோ ஒரு உடன்படிக்கை. எப்படிப்பட்ட உடன்படிக்கையாமா? ஒரு விசேஷித்த உடன்படிக்கை. இந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிணையாளியா இருக்கிறாரா? பிணையாளினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னது? இப்போ ஒருத்தர் லோன் வாங்க போறார். இப்படி லோன் வாங்க போறதுக்கு ஷூரிட்டி, பிணை, ஜாமீன் கையெழுத்து வந்து ஒருத்தர் போடணும். அவரை வச்சுதான் அவருக்கு அந்த லோன் கொடுப்பாங்க. ஒருவேளை லோனு கட்டலைன்னா யாரை கேட்பாங்க அப்படின்னா, அந்த பிணை கையெழுத்து போட்டார் இல்லையா, அவரை கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த 3 உடன்படிக்கையில, அதாவது நியாயப்பிரமாண உடன்படிக்கை, சுயாதீன பிரமாணம், அதாவது நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஆகார், சுயாதீன பிரமாண உடன்படிக்கை சாரால் உடன்படிக்கை, உலக ஜனங்கள் பண்ண போற உலக ராஜ்யத்தில் நடக்க போறது நித்திய உடன்படிக்கை, அது கேத்துரால் உடன்படிக்கை. இந்த 3ல ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கு, பெட்டரா இருக்கு. அந்த பெட்டரான ஒரு உடன்படிக்கைக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே பிணையாளியா இருக்கிறாரா? அப்படின்னா என்ன அப்படின்றத, அது என்ன உடன்படிக்கை அப்படின்றது தொடர்ந்து வேறு சில வசனங்கள்ல கூட மறுபடியும் பார்க்கலாம். எபிரேயர் 8வது அதிகாரம் 5 மற்றும் 6. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்தி இருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு
காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்று இருக்கிறார். விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார். அதான் இன்னொரு இடத்துல எப்படி இருக்கிறான்னு சொல்லுதுன்னா பிணையாளி, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விசேஷித்த பலி கொடுத்தாதான் ஒரு விசேஷித்த உடன்படிக்கைக்கு நம்ம உடன்பட முடியும். இதுல எபிரேயர் 9:23 வாசிக்கலாம். எபிரேயர் 9:23 ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அன்புக்குரிய சோர்ஸ்ல பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடாரம் நியாயப்பிரமாணத்துல இருந்ததெல்லாம் பழைய பரலோகத்திற்குரிய சாயல் நிழல்கள் தான். அதிலே அதிகமான பலிகளால் அது சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கும் போது பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளால் சுத்திகரிக்கப்படும். அப்ப விசேஷித்த உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கைக்கான ஒரு காரியம் அப்படின்லாம் வரும்போது இது என்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அது சாரால் உடன்படிக்கை, சுயாதீன பெருமான உடன்படிக்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்குள்ளாக முதலாவது அவரே சென்று தம்மை தாமே பழுதற்ற பலியாக பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையாக தன்னை காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த உடன்படிக்கை தான் என்ன உடன்படிக்கைனா நல் மனசாட்சியின் உடன்படிக்கைன்னு சொல்லக்கூடிய ஞான ஸ்நான உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கை. இத நமக்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதுல யோர்தான் ஆற்றன் கரையில அவர் என்ன பண்றாருன்னா யோவான் ஸ்நானகன்ட்ட அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வர்றார். அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, எந்த உடன்படிக்கைய பிதாவாகிய தேவன் ரொம்ப பெருசா பாக்குறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம ஆரம்பத்துல இருந்தே பாக்குறோம். பழைய ஏற்பாட்டுல இருந்து பார்த்துட்டு தானே வந்தோம் இவ்வளவு நேரம். அதாவது பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, ஆதாம் பரிபூர்ண நிலைமையில இருக்கணும், அவரு பாவத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு உடன்படிக்கைய தேவன் ஆதாம்கிட்ட பண்றார். அடுத்து இந்த பூமியை ஜலப்பிரளயத்தெல்லாம் அழைக்க மாட்டேன், அதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறேன் அப்படின்னு வானவில கொடுத்து தேவன் நோவாட்ட உடன்படிக்கை பண்றார். அடுத்தபடியாக தேவன் ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை பண்றார். அடுத்து தேவன் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட உடன்படிக்கை பண்றார். இது எல்லாமே பிதாவாகிய தேவன் அவர் இந்த ஜனங்கள்கிட்ட பண்ணது. ஆனா முறையா பிதாவாகிய தேவன்கிட்ட மனுஷன் செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை, என்ன உடன்படிக்கை அப்படின்னா அதுதான் ஞானஸ்நானம் எனக்கூடிய நல் மனசாட்சியின் உடன்படிக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷித்த உடன்படிக்கை. இந்த ஒரு விசேஷித்த உடன்படிக்கை நாம செய்யும் பொழுது சுயாதீனத்துல நாம, ஏன்னா எந்த கம்பல்ஷனும் கிடையாது, நாமளா முன் வந்து அந்த அந்த உடன்படிக்கையை எப்படி பண்ண, இனிமே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நேரம், காலம், பணம், திறமை, தாளந்து, செல்வாக்கு அத்தனையும் நான் உங்களுக்காக அர்ப்பணிப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலையில கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருப்பேன், கிறிஸ்துவுடைய அடிச்சோடுகளை வருவேன், அப்பா உங்க சித்தத்தை மட்டும்தான் அந்த பூமியில செய்வேன் அப்படின்னு நம்ம போடுற ஒப்பந்தம் இருக்கு பாத்தீங்களா பிதாவாகிய தேவன்ட்ட. இதை தாங்க ரொம்ப பெருசா பாக்குறார். நம்ம ஒரு சுயாதீனம், எந்த கம்பல்சனும் இல்ல. பிரதர் நீங்க இவ்வளவு சத்தியம் கேட்டுட்டீங்க அதனால கம்பல்சரியா நீங்க பேப்டிசம் எடுக்கணும், சிஸ்டர் நீங்க இவ்வளவு சப்ஜெக்ட் கேட்டுட்டீங்க நீங்க கம்பல்சரியா பேப்டிசம் எடுக்கணும், அப்படி இல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். விருப்பம் இருந்தா நிச்சயமா நாம பிதாவாகிய தேவன்கிட்ட என்ன சொல்லுவோம்னா, உம்முடைய குமாரன் போலவே இந்த பூமியில
உம்முடைய சித்தத்தின்படி செய்து வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு பிரியமா நடக்க விரும்புகிறேன். புத்தகஸ்தரில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதுன்னு எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ அப்படி நிறைவேற்றுறவங்க தான், அவங்கதான் பரிசுத்தவான்கள். இந்த பூமியில தேவனுடைய பார்வையில நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக பார்க்கிறார். அதனாலதான் 50வது சங்கீதம் 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னு வாசிக்கலாம். 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினாலே, ஏதாவது இனிமே என்னுடைய வாழ்க்கை ஜீவ பலியாக நான் உங்களுக்கு ஒப்புடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். அப்ப நாம இனிமே அப்பா நான் உங்க சித்தம்தான் நான் செய்ய வரேன், உங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்வேன்னு நாம என்றைக்கு உடன்படிக்கை பண்ணுகிறோமோ தேவன் நம்மளை எப்படி பார்க்க போறாராமா? பரிசுத்தவான்களா. இதை விட இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இந்த பெட்டரான விஷயம் என்ன தெரியுமா? இந்த விசேஷித்த உடன்படிக்கை நாம செய்யறோம்னா இந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு நமக்காக ஒருத்தர் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கார், ஒரு பிணை எழுதி இருக்கிறார். அதுதான் பாக்குறோம். அந்த அவர் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு. அவர் தான் மத்தியஸ்தராக இருந்து இந்த உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால்தான் எபிரேயர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 21 மற்றும் 22 வாசிக்கும். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனங்கள், ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியர் ஆக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அன்புக்குரிய சகோதரர்களே, இயேசுவானவர் ஆணையின்படி ஆசாரிக்கப்பட்டது எவ்வளவு. இப்ப நாமளும் என்றைக்கு உடன்படிக்கை செய்யறோமோ, பேதுரு எழுதுறாரு, நீங்கள் பரிசுத்த ஜாதியாயும் ஆசாரிய திருக்கூட்டமாயும் இருக்கிறீங்கன்னு எழுதுறாரு. அப்படி அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வரக்கூடியதுக்கு எப்படி ஆண்டவர் ஆசாரியப்பட்டது விசேஷமான காரியமோ அவ்வளவு தூரம் நாம செய்யக்கூடிய இந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் பிணையாளியானார் அப்படின்னு கொடுக்க. இன்னும் பார்க்கும்போது அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மறுபடியும் சொல்றேன், இந்த நம்ம ஒரு ஒரு வீட்டுக்காக ஒரு லோன் அப்ளை பண்றோம். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, பிணை யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாங்க. இப்போ ஒரு சகோதரர் இருக்கிறார் வச்சுக்கோமே, அந்த சகோதரர் நமக்காக பிணை போட்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம வரக்கூடிய நாட்கள்ல அந்த கடனை கட்டல, அந்த வீட்டுக்காக நம்ம வாங்கின லோனை திருப்பி கொடுக்கலன்னா, இப்ப நேரா பேங்க் போய் யார்கிட்ட கேட்பாங்க அப்படின்னா, நமக்காக அந்த பிணை கையெழுத்து போட்டிருந்தாருலயே அந்த சகோதரர்கிட்ட போய் கேட்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? பொதுவா நம்ம என்ன சொல்லுவாருன்னா, அதான் வீடு வச்சுதானே வாங்கினாரு, நீங்க அவர் கட்டலைன்னா வீட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். ஆனா அந்த சகோதரி இப்படி சொன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது, ஐயோ அவர் கட்டலையா, அப்போ ஒண்ணு பண்றேன், நான் என் வீட்டை வித்து நான் தரேன், நீங்க அவர் கடனுக்கு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தாங்க நமக்காக நாம செலுத்த வேண்டிய கடனுக்காக, நாம கொடுக்க வேண்டிய கிரயத்திற்கு, விலை கிரயத்திற்காக தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து நாம இந்த உடன்படிக்கைக்குள்ள வரணும்ன்றதுக்காக இன்னமும் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு மத்தியஸ்த வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அதனால்தான் ரொம்ப பெரிய ஒரு வசன பகுதியா இருக்கும். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்பயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படிப்பட்ட ஒரு ஒரு உடன்படிக்கைக்கு அவர் மத்தியஸ்தரா இருக்கிறார்ன்றதை பார்க்க முடியும். எபிரேயர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11 முதல் 17 முடிய வாசிக்கலாம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்.
அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமா, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே தரம் மகா பரிசுத்தலத்துல பிரவேசித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய மனசாட்சி செத்த கிரியலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் பாருங்க. அப்படி சொல்லிட்டு வாசிக்கலாம் தொடர்ந்து. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால், எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கே மரண சாதனம் உண்டோ அந்த சாதனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த மீட்புக்குள்ள பிரவேசிக்கணும்ன்ற ஒரு உயில அவர், அதாவது இந்த மரண சாதனம் உயில் மாதிரி. உயில் எப்ப போர்ஸுக்கு வரும்னா, அந்த உயில் எழுதினவர் மரணம் அடையணும். அப்பதான் அந்த உயில் உயிர் பெற்று வரும், அதாவது ஆக்டிவ் கண்டிஷன்ல வரும். அப்படின்னா நமக்காக நம்ம நித்திய மீட்புக்குள்ள வரணுன்றதுக்காக எந்த மரண சாசனத்தை எழுதின நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். அது மட்டும் இல்லாம அதுதான் நமக்கு போட்ட பிணை இன்றைக்கு நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்பேற்பட்ட ஒரு உடன்படிக்கை இது. இந்த உடன்படிக்கை எப்பேற்பட்ட ஒரு விசேஷித்த உடன்படிக்கைன்னு பாரு. ராஜ்யத்துல பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்களோடும் உலக ஜனங்களோடும் ஒரு புது உடன்படிக்கை, ஒரு நித்திய உடன்படிக்கை போட போறார் இல்லையா? அந்த உடன்படிக்கைக்கு கூட ஊழியக்காரர்களாக இருக்கும்படிக்கு இப்போ தேவன் நம்மளை தகுதி உள்ளவர்களாக மாத்துறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் வாசிக்கும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்கு உரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். புது உடன்படிக்கை எங்க போட போறாருன்னு பார்த்தோம். ராஜ்யத்துல யூதா குடும்பத்தோடும் இஸ்ரேல் குடும்பத்தாரும் புது உடன்படிக்கையை போட போறார். நியாயப்பிரமாணத்தை அவங்க உள்ளத்தில் வைத்து அவருடைய இருதயத்துல எழுத போறார். அவரே அந்த உடன்படிக்கைக்குள்ள அவங்களை கொண்டு வர போறார். இப்படி கொண்டு வர்றதுக்கு ஊழியக்காரங்களா இருக்கும்படிக்கு இப்போ இந்த விசேஷித்த உடன்படிக்கைக்குள்ள போன நம்மள அவர் தகுதி உள்ளவர்களா இருக்கிறார். அதனாலதான் நாம செய்ய போகக்கூடிய இந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கை அப்படின்னு சொல்ல இந்த ஞானஸ்தானம் எடுக்க போறோம் பாருங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த உலகத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள்ள உயிர் தழுகிறது. இது பாவத்துக்கு மரிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதனால்தான் 116ஆவது சங்கீதம் 15ஆவது வசனம் என்ன சொல்லுது பார்க்கலாம். 116ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. எதுவா நிறைய பேர் இந்த வசனத்தை கல்லறையில் எழுதி போட்டு அதை படிச்சிருக்கலாம், பார்த்திருக்கோம். ஆனா உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைய ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ ஞானஸ்தானத்தின் மூலியமாக, அது இந்த உலகத்துக்கு மரித்து பாவத்துக்கு மரித்த ஒரு நிலைமை. அப்ப கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய அந்த மரணம் ஒரு பார்வைக்கு எவ்வளவு அருமையானது அப்படின்னு. அதனாலதான் அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக வசனம் வாசித்து முடிக்கலாம். ரோமர் 12ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே பனரூபமாகுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உடன்படிக்கையில் வாயிலாக விசேஷமா ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கைக்குள்ள 3 உடன்படிக்கைகள் இருந்ததை பார்த்தோம். ஒண்ணு நியாயப்பிரமாண உடன்படிக்கை, 2வது சுயாதீன பிரமாண உடன்படிக்கை, 3வது நித்திய உடன்படிக்கை, கேத்துரால் உடன்படிக்கை பார்த்தோம். இந்த சுயாதீன பிரமாண உடன்படிக்கை தான் விசேஷித்த உடன்படிக்கைன்னு வேதம் ஒண்ணு புதிய ஏற்பாட்டுல சொல்லுது. இந்த உடன்படிக்கைக்கு தான் தேவன் ரொம்ப பெருசா நினைக்கிறார். தேவனுடைய திட்டத்துல நம்ம இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. அது திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஒரு விசேஷித்த அழைப்பை என்ன பண்ணிருக்கிறாருன்னா கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பலியாக கொடுத்திருக்கிறார். அவருடைய பாடுகள்ல நாமளும் பங்காளிகளாக மாறி அவருடைய ஊழியக்காரங்களா ஆகணும்ன்றதுக்கு தான் இந்த விசேஷித்த அழைப்பே. இந்த அழைப்புக்குள்ள உடன்படிக்கை செய்த நம்மளை சோதிச்சு கனத்தையும் மகிமையும் அழியாமையும் அவர் கொடுக்க அவர் தயாரா இருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய இந்த பரம அழைப்புக்குள்ளாக வரணும்னா அதனுடைய துவக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம இந்த சுயாதீன பிரமாணத்துக்குள்ள நாம எடுக்க போற இந்த ஞானஸ்தானம்ன்ற நல்மனசாட்சியின் உடன்படிக்கை தான். இந்த அழைப்புக்குள்ள பிரவேசிச்சு தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.